எவ்வளவுதான் அதிகமான அளவில் பணம் சம்பாதித்தாலும் அந்த பணமானது நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் விரயமாகிக் கொண்டே செல்கிறது என்னும் பட்சத்தில் அந்த வீட்டில் தரித்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தரித்திரம் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய எந்த முயற்சிகளும் வெற்றியடையாது. கடன் பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், எந்தவித சுபகாரியங்களும் எளிதில் நடைபெறாது. இவை அனைத்தும் நீக்குவதற்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்கள் வீட்டில் நிறைவாக இருக்க வேண்டும். தரித்திரம் இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி அடியெடுத்து வைக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. அந்த தரித்திரத்தை நாம் நீக்கினால்தான் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவார். மகாலட்சுமி வீட்டிற்குள் வந்தால்தான் நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், சுப காரியங்கள் நடைபெறும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம். அப்படி மகாலட்சுமி நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமிக்குரிய பொருட்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும். மகாலட்சுமி பல வகையான பொருட்களில் வீற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக நம்முடைய வீட்டில் சமையலறையில் இருக்கக்கூடிய சில பொருட்களில் மகாலட்சுமி நீக்கமர நிறைந்திருக்கிறார். அந்த பொருட்கள் எப்பொழுதும் நம் வீட்டில் நிறைவாக இருந்து கொண்டே இருந்தால் மகாலட்சுமியும் வீட்டிற்குள் வந்து விடுவார் என்று கூறப்படுகிறது. இந்த பொருட்களை சுத்தமாக காலி செய்து அந்த பொருட்கள் இருக்கும் பாத்திரத்தை கழுவி காய வைத்து பிறகு புதிதாக வாங்கி போட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அந்த பொருட்கள் காலியாவதற்கு முன்பாகவே கடையிலிருந்து அந்த பொருட்களை வாங்கி வந்து வைத்து விட வேண்டும். அந்த பொருட்கள் தான் நாம் சாப்பிடும் அரிசி, மஞ்சள் தூள், கல்லுப்பு, எண்ணெய், இவை அனைத்தும் மங்களகரமான பொருட்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பொருட்களில் மகாலட்சுமி வீற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. பலரும் வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் கல்லுப்பை வாங்கி வந்து வைப்பார்கள். இதன் மூலம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதாகவே நினைப்பார்கள். அப்படி கல்லுப்பு மட்டும் அல்லாமல் அரிசி, மஞ்சள் தூள், எண்ணெய் இவையும் நம்முடைய வீட்டில் நிறைவாக இருக்க வேண்டும். இதோடு சேர்த்து ஊறுகாய் பல வகைகளில் நாம் வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலம் குபேர பகவானின் அருளையும் நம்மால் பெற முடியும். இவை அனைத்தையுமே சுத்தமாக காலியாகும் வரை வைத்திருக்காமல் அது காலியாவதற்கு முன்பாகவே புதிதாக வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் தரித்திரம் என்பது இருக்காது. இதோடு மட்டுமல்லாமல் இந்த பொருட்களை கீழே சிந்தாமல் வீணடிக்காமல் பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியமானது. மகாலட்சுமியின் அருளால் செல்வ நிலை உயரும். எப்பொழுதும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான் என்றாலும் அவை முழுவதுமாக தீர்வதற்கு முன்பாக வாங்கி வைத்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். இதன் மூலம் செல்வநிலை உயரும். நன்றி.